Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்டி சால்னா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். எம்டி சால்னா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளேட்ல கல்பாசி, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறமா கேஷ்யூநட் கொஞ்சம் ஊற வச்சிட்டு இருக்கேன் தண்ணியில. கசகசா இருக்கு, அந்த பக்கம் பாருங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா தேங்காய் ஆல்ரெடி கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறமா வந்து நமக்கு அடுத்தது என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு கிரைண்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதை பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது பிளாக் பெப்பர், அதுக்கப்புறமா சீரகம், சாஃபு இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் பார்த்துக்கோங்க, கல்பாசி உங்களுக்கு கடையிலலாம் கிடைக்கும், நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க. இது ஸ்டோன் மாஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில். ஸோ பாருங்கள், இன்னொரு வாட்டி எல்லாம் பார்த்துக்கோங்க. கசகசா, தக்காளி, வெங்காயம், கிரேட்டட் கோகோனட்டு, கேஷ்யூநட் ஊற வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் அப்படியே ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 5 minutes ஆகும், அதனால பொறுமையாக ரெடி பண்ணுங்கள். எல்லாத்தையும் 1-2 வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோவில் தேவைன்னா அப்படியே ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேட்டட் கோகோனட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பெப்பரு, அதுக்கப்புறமா சீரகம், அதுக்கப்புறம் சாஃபு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு பீட் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மிக்சியில் பீட் அடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து கேஷ்யூநட் ஊற வச்சது, அதுக்கப்புறமா இந்த கசகசாவையும் நம்ம ஊற வச்சுருக்கோம். அதை அப்படியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் அப்படியே அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் அடிச்சுக்கோங்க. மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயிட் பேஸ்ட் பாருங்கள், இந்த பேஸ்ட் வரும். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் சால்னால உங்களுடைய டேஸ்ட் என்ஹான்சர். சால்னாக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியதே இந்த ஒயிட் பேஸ்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ண போகிறோம். 2-3 ஸ்பூன் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பட்டை, லவங்கம், கல்பாசி போட்டிருக்கேன். இதுதான் அந்த கல்பாசி. பார்க்குறதுக்கு புளி மாதிரி இருக்கும், ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து கல்பாசி. அதுக்கப்புறமா ஏலக்காய் போடுறேன். அதுக்கப்புறமா வந்து நமக்கு அடுத்தது போட வேண்டிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா லவங்கம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள், எண்ணெயில் சூப்பராக சாட்டே பண்ணுங்கள். இப்போ அடுத்தது வந்து சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேங்க. சீரகம் ஆட் பண்ண பிறகு நல்லா சாட்டே பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், இதுல வந்து எந்த வெஜிடபிளுமே கிடையாது, வெறும் தக்காளி, வெங்காயம் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டிஷ்ஷுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தை ஆட் பண்ண பிறகு நீங்க நல்லா சாட்டே பண்ணுங்க. எப்போ வரைக்கும் சாட்டே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சாட்டே பண்ணோம். சாட்டே பண்ணிக்கிட்டே இருங்க. சாட்டே பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. பாருங்க, நல்லா சாட்டே பண்ண பிறகு அடுத்தது நீங்க ஆட் பண்ண வேண்டிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பச்சை மிளகா தான். பச்சை மிளகா வந்து நீங்க வந்து கட் பண்ண தேவையில்லை. அடுத்தது கருவேப்பிலை அப்படியே ஆட் பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடி சொல்ற மாதிரி தான், தக்காளி எப்பவுமே வந்து சின்னதாக வெட்டாதீங்க, பெருசாவே வெட்டிக்கோங்க. பாருங்க, நம்மளுடைய ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நீங்க அடுத்தது வந்து தக்காளி ஆட் பண்ணுங்க. தக்காளி ஆட் பண்ண பிறகு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த சால்னாக்கு இன்னொரு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான பொடிகளை ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணா போதும். நம்ம வீட்டில் ரெடிமேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அதை நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக்குங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்ட்டு. அதை நீங்கள் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணோம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இந்த தக்காளி வெங்காயத்துக்குள்ளே. அடுத்தது வந்து புதினா, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் அதில். அதுக்கப்புறமா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, அப்படியே சூப்பரா நம்மளுடைய சால்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பொடிகள்லாம் ஆட் பண்ண போறோம். என்ன பொடி ஃபர்ஸ்ட்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம யூஷுவல் மஞ்சள் பொடி தான், அதாவது டர்மரிக் பவுடர். அதுக்கப்புறமா சில்லி பொடி, உங்க வீட்டில் காஷ்மீரி சில்லி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து என்ன பொடின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தனியா பவுடருங்க. தனியா பவுடர் ஆட் பண்ண பிறகு அடுத்தது வந்து கொஞ்சம் கரம் மசாலா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 4 பொடிங்க, மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், அதுக்கப்புறமா தனியா பொடி, அதுக்கப்புறமா கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. சில பேர் இதுக்கு வந்து சீரக பொடி கூட ஆட் பண்ணுவாங்க. உங்க வீட்டில் சீரக பொடி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோ. ஆனால் முதல்லயே நம்ம வந்து சீரகம் ஆட் பண்ணிட்டோம் அதில், அதனால சீரக பொடி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பொடிகள்லாம் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் பொடிகள்லாம் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகணும். அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆன பிறகு ஓரளவுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு தக்காளி வெங்காயம் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வந்து அந்த வெள்ளை பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்க.
இப்போ இந்த வெள்ளை பேஸ்ட்ல தான் நம்ம ஃபர்தரா வந்து இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே இந்த மிக்சரை வந்து நம்ம நல்லா குக் பண்ண போறோம். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஆட் பண்ண பிறகு பாருங்க இந்த வெள்ளை கலர்ல அந்த பேஸ்ட் வந்து குக் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஆக்சுவலா அந்த தக்காளி வெங்காயம் வந்து ஒரு ரெட்டிஷ் பிரவுன் பேஸ்டா நமக்கு வந்தது. இது பாருங்க அந்த வெள்ளை கலர்ல இருக்கு. சால்னா வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் பிரவுன் கலர்ல வரும் பாருங்க. நீ மிக்ஸ் பண்ண அந்த கலர் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. பாருங்க ஸோ பாருங்க நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து. உப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை, அதனால நம்ம வீட்டில் வந்து பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வந்து நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டில் பச்சை வாசனை போனோம். அதனால மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கழிச்சு இந்த சால்னா நல்லா குக் ஆகட்டும். ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போயிருக்கும். நல்லா சூப்பராக பாயில் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் சால்னா. கிட்டத்தட்ட நம்மளுடைய டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு மக்களே. சூப்பரான சால்னா டிஷ் ரெடி ஆயிடுச்சு. எம்டி சால்னான்னு இப்போ ஏன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய கொத்தமல்லி எல்லாம் போட்டு நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். மேலே புதினா கூட நான் தூவிக்கிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் போட்டு கடைசியாக வந்து ஒரு ஃபைனல் டச் கொடுத்துருங்க. சூப்பரான எம்டி சால்னா தயார். சப்பாத்தி பூரியோட தொட்டு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். Do like and subscribe. மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.